ஜெகநாத் மிஸ்ரா. இவர் யார் தெரியுமா? ஜாதி வெறியன். அவரே மேடையில அவரே சொல்லுவாரு, நான் கட்சிக்காரன் இல்லடா, நான் ஜாதி வெறியன். அப்படியே பின்னாடி நீங்க அம்பேத்கரும் பெரியாரையும் அவெல்லாம் பார்த்துட்டு நம்மளே செருப்படுத்த அடிச்சுக்கணும் விஜய்லாம். தூசி மோகன் அப்புறம் ரஞ்சித் குமார், இவங்க 2 பேருமே அதிமுகவில் சீட்டு மறுக்கப்பட்டவர்கள். எங்கடா சீட்டு கிடைக்கும், எவனா தருவானானோடனே இங்கே ஒரு காலியாக இருக்கும், தூக்கி போட்டாங்க. இப்போ இந்த மாதிரி உள்ள இடைச்சொருகள் வந்ததுனால தான் அஜிதா மாதிரி ஆளுங்க, பாவம் லைலாமணி மாதிரியான ஆளுங்க, இப்படியான ஆளுங்கள்லாம் இன்னைக்கு ஓரங்கட்டப்பட்டு ரோட்டில் நிற்கிறான், போராட்டம் நடத்துகிறான். அவங்க எல்லாருக்குமே ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் போய் நடு ரோட்டில் நின்று மருந்தை குடிச்சு செத்து போனால் கூட சரி, இந்த பட்டியல் மாறாது. ஏன்னா இவங்க எல்லாருமே பெரிய மாஃபியா. 10 கோடி 15 கோடியை கொடுத்து சீட்டில் நிற்கிறான். இந்த 10-15 கோடியை அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி ரவுடித்தனம் பண்ணி எந்த வழியிலையோ அடுத்த 2 மாதத்தில் தூக்கிடுவான். அதனால தான் இவனை நிப்பாட்டுறாங்க. அதனால் நீங்கள் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாலும், நீங்கள் நினச்சிங்கல்ல ஒரு ஃபோர்ஸ், ஒரு மாற்றம், ஒரு ஊழலை ஒழிக்க போகிறாரு, ஒரு ஸ்கேம், ஒரு போதைக்கு எதிரானவன்னு சொன்னார்ல, அது எல்லாமே இந்த வேட்பாளரை வச்சே நம்ம சொல்லிடலாம் இவ்வளோ மோசமானவனுங்களா அப்படின்னு.